Hi friends, welcome to Bureaucrats Academy. நம்ம இப்போ verbal reasoningல analytical puzzlesனு ஒரு important topic பார்க்க போறோம். Introduction. In this chapter, we will discuss various methods of solving puzzles. இந்த வீடியோல analytical puzzlesல இருக்க problemsஐ எப்படியெல்லாம் solve பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். Depending on the information given in the puzzle and the question that follows, the method of solving differs. Analytical puzzles பொறுத்தவரை கொஷின்ல என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ண முடியும். Hence the puzzles have to be classified before we discuss the methods to solve them. The puzzles can be classified as distribution and comparisons. Analytical puzzles பொறுத்தவரை two different types of problems கேட்கலாம். ஒன்று வந்து distribution, another one is comparisons. Analytical puzzlesல first model இப்போ பார்க்க போறோம், distribution. In these questions, the candidate has to match two different parameters with one another. Analytical puzzlesல questionsல எப்பயுமே ரெண்டு parameters mention பண்ணிருப்பாங்க. அந்த ரெண்டு parametersையும் நம்ம எப்படி மேட்ச் பண்ண போறோம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். The statements may have either affirmative or negative information. கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் பாசிட்டிவாவோ அல்லது நெகட்டிவாவோ இருக்கலாம். Irrespective of the nature of the data in each statement can be utilized properly to match the parameters. கண்டிப்பா கொஸ்டின்ல கொடுத்திருக்க டேட்டாவை ப்ராப்பரா யூஸ் பண்ணா கொடுத்திருக்க பாராமீட்டர்ஸை நம்ம அழகா மேட்ச் பண்ணலாம். A very convenient way of matching these parameters is to take one parameter in a row and the other one in a column and match them using a tabular form as explained in the example. So, questionல கொடுத்திருக்க ரெண்டு parametersஐ நம்ம மேட்ச் பண்ணோம்னா first ஒரு tabular form வரையணும். அதாவது ஒரு டேபிள் வரையணும். அதுல ஒரு பாராமீட்டரை நம்ம ரோ வைஸ் எடுத்துக்கணும், இன்னொரு பாராமீட்டரை காலம் வைஸ் எடுத்துக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Each of the 5 students, Gautam, Shriya, Kanish, Tamya and Tarini likes a different game among cricket, football, basketball, hockey and tennis. Questionல 5 persons பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க, 5 கேம்ஸோட பேர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கேம் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. It is known that Kanish likes basketball and Shriya likes cricket. First statementல என்ன சொல்லிருக்காங்கன்னா கனிஷ்க்கு பாஸ்கெட்பால் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க, ஸ்ரீயாக்கு கிரிக்கெட் பிடிக்கும்னு சொல்லிருக்காங்க. Neither Gautam nor Tamya likes football. Second statementல என்ன சொல்லிருக்காங்கன்னா கௌதம் and Tamya ரெண்டு பேருக்குமே ஃபுட்பால் பிடிக்காதுன்னு சொல்லிருக்காங்க. Tamya does not likes hockey. Third statementல என்ன சொல்லிருக்காங்கன்னா தம்யாக்கு ஹாக்கி பிடிக்காதுன்னு சொல்லிருக்காங்க. ஸோ கொஸ்டின் ஃபாலோ பண்ணி 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூணையும் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ யாருக்கு எந்த கேம் பிடிக்கும்ன்றதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் பார்க்கலாம். We arrange the above information in a tabular form as indicated below. Distribution மாடலை பொறுத்தவரை கொஸ்டின்ல கொடுத்திருக்க ரெண்டு பாராமீட்டர்ஸை நம்ம tabular formல மென்ஷன் பண்ணணும். ஒரு பாராமீட்டரை row wise and another parameter column wise நம்ம மென்ஷன் பண்ணணும். Here in the question நம்ம name of the persons ஒரு பாராமீட்டரை எடுத்திருக்கோம், அதை நம்ம row wise மென்ஷன் பண்றோம். கௌதம், ஸ்ரீயா, கணேஷ், தம்யா and தாரணி. நேம் ஆஃப் த கேம்ஸை நம்ம இன்னொரு பாராமீட்டரை எடுத்திருக்கோம், அதை நம்ம காலம் வைஸ் மென்ஷன் பண்றோம். கிரிக்கெட், ஃபுட்பால், பாஸ்கெட்பால், ஹாக்கி and tennis. The tick mark in a base indicates that the person likes the game and cross mark indicates the person does not likes the game. இந்த tabular form fill பண்றப்ப
அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு அந்த கேம் பிடிக்கும்னா நம்ம டிக் மார்க் யூஸ் பண்ணணும். அதே பர்சனுக்கு அந்த கேம் பிடிக்கலனா நம்ம கிராஸ் மார்க் யூஸ் பண்ணணும். கொஸ்டின்ல கொடுத்திருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இப்ப பார்க்கலாம். Kanish likes basketball and Shreya likes cricket. So fill the base which is common for Kanish row wise and basketball column wise with a tick mark. Similarly, fill the base common for Shreya and cricket with a tick mark. Question la first statement la first part la enna sollirukanga Kanish likes basketball. So given tabular form la row wise Kanish identify பண்ணுங்க, column wise basketball identify பண்ணுங்க, அவங்களுக்கு காமனா இருக்க பேஸ்ல ஒரு டிக் மார்க் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல செகண்ட் பார்ட்ல Shreya likes cricket சொல்லிருக்காங்க. ஸோ டேபுலர் ஃபார்ம்ல ரோ வைஸ் Shreya ஐடென்டிஃபை பண்ணுங்க, காலம் வைஸ் கிரிக்கெட் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்களுக்கு காமனா இருக்க பேஸ்ல ஒரு டிக் மார்க் பண்ணுங்க. No other person likes cricket or basketball and neither Kanish nor Shreya likes any other game. Hence fill the respective boxes with cross marks as mentioned below. Question la first statement la first part la mention பண்ணிருந்தாங்க Kanish likes basketball. It indirectly means that Kanish does not like any other game. So row wise Kanish க்கு other games க்கு cross mark பண்ணுங்க. Similarly, question la first statement la second part la Shreya likes cricket னு சொல்லிருந்தாங்க. So which indirectly means Shreya doesn't like any other game. So Shreya க்கு other games க்கு cross mark பண்ணுங்க. இப்ப column wise பாத்தீங்கன்னா நம்ம cricket already Shreya க்கு assign பண்ணிட்டோம். So we cannot assign cricket for any other person. So column wise cricket other persons க்கு cross mark பண்ணுங்க. Similarly, basketball நம்ம already Kanish க்கு assign பண்ணிட்டோம். So we cannot assign basketball for any other persons. So basketball other persons க்கு cross mark பண்ணுங்க. So first statementல கொடுத்திருக்க information வச்சு நம்ம tabular form ஓரளவு fill பண்ணிட்டோம். Second statement பார்க்கலாம். Neither Gautam nor Tamya likes football. Gautam and Tamya ரெண்டு பேருக்குமே ஃபுட்பால் பிடிக்காதுன்னு சொல்றாங்க. ஸோ டேபுலர் ஃபார்ம்ல ரோ வைஸ் கௌதம் ஐடென்டிஃபை பண்ணுங்க, காலம் வைஸ் ஃபுட்பால் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்களுக்கு காமனாக இருக்க பேஸில் கிராஸ் மார்க் பண்ணுங்க. சிமிலர்லி ரோ வைஸ் தம்யா ஐடென்டிஃபை பண்ணுங்க, காலம் வைஸ் ஃபுட்பால் ஐடென்டிஃபை பண்ணுங்க, அவங்களுக்கு காமனாக இருக்க பேஸில் கிராஸ் மார்க் பண்ணுங்க. இப்போ பேரலாக நீங்கள் காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் யாருக்குமே அசைன் ஆகலை. கௌதம், ஸ்ரீயா, கனிஷ், தம்யா. ஆனால் ஒரு கேம் ஒரு பர்சனுக்கு அசைன் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக ஃபுட்பாலை நம்ம தாரணிக்கு தான் அசைன் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபுட்பாலை தாரணிக்கு அசைன் பண்ணிட்டோம்னா தாரணிக்கு எந்த கேமும் அசைன் பண்ண முடியாது. ஸோ தாரணிக்கு அதர் கேம்ஸ்க்கு கிராஸ் மார்க் பண்ணுங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வச்சு இந்த அளவு டேபுலர் ஃபார்ம் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டேட்மெண்ட் 3 போலாம். தம்யா டஸ் நாட் லைக் ஹாக்கி. தம்யாக்கு ஹாக்கி பிடிக்காதுன்றாங்க. ஸோ டேபுலர் ஃபார்ம்ல ரோ வைஸ் தம்யா ஐடென்டிஃபை பண்ணுங்க, காலம் வைஸ் ஹாக்கி ஐடென்டிஃபை பண்ணுங்க, காமனாக இருக்க பேஸில் கிராஸ் மார்க் பண்ணுங்க. டேபுலர் ஃபார்ம் அப்படியே அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும் தம்யாக்கு இது வரைக்கும் எந்த கேமுமே அசைன் பண்ணலாம். ரிமைனிங் இருக்க கேம் பார்த்தீங்கன்னா டென்னிஸ் மட்டும்தான். ஸோ கண்டிப்பாக தம்யாக்கு டென்னிஸ் மட்டும்தான் அசைன் பண்ண முடியும். நம்ம டென்னிஸ் தம்யாக்கு அசைன் பண்ணனால டென்னிஸ் நம்ம வேற யாருக்கும் அசைன் பண்ண முடியாது. ஸோ டென்னிஸ் காலம் வைஸ் அதர் பர்சன்ஸ்க்கு கிராஸ் மார்க் பண்ணிடுங்க. ஸோ ரிமைனிங் எம்டி ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா கௌதம் ஹாக்கி. ஸோ கௌதம்க்கு ஹாக்கி அசைன் பண்ணுங்க. நம்மளோட டேபுலர் ஃபார்ம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னா ஒரு பர்சனுக்கு ஒரு கேம் தான் அசைன் ஆகிருக்கணும். கௌதம்க்கு ஹாக்கி, ஸ்ரீயாக்கு கிரிக்கெட், கனிஷ்க்கு பேஸ்கெட்பால், தம்யாக்கு டென்னிஸ், தாரணிக்கு ஃபுட்பால். பேரலலாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்க? கனிஷ் லைக்ஸ் பேஸ்கெட்பால்.
ஸோ நம்ம அதை கரெக்டாக பண்ணியிருக்கோம். ஸ்ரீயா லைக்ஸ் கிரிக்கெட்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ அதுவும் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். வேற என்ன சொல்லியிருந்தாங்க, நெய்தர் கௌதம் நார் தம்யா லைக்ஸ் ஃபுட்பால் சொல்லியிருந்தாங்க. கௌதம் தம்யா ரெண்டு பேருக்குமே ஃபுட்பால் பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க, அதையுமே நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். தம்யா டஸ் நாட் லைக் ஹாக்கின்னு சொல்லியிருந்தாங்க, ஸோ தம்யாவுக்கு ஹாக்கி பிடிக்காதுன்னு சொல்லியிருந்தாங்க, நம்ம அதையுமே கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். பேரலாக ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு கேம் கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ டேபுலர் ஃபார்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம சொல்யூஷன். நம்ம இப்போ அவங்களோட சொல்யூஷன் பார்க்கலாம். கௌதம்க்கு ஹாக்கி அசைன் பண்ணியிருக்காங்க, ஸ்ரீயாக்கு கிரிக்கெட், கனிஷ்க்கு பேஸ்கெட் பால், தம்யாக்கு டென்னிஸ், தாரணிக்கு ஃபுட்பால். நமக்கு வந்த ஆன்சர் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். இப்போ நம்ம அனாலிட்டிக்கல் பசில்ஸில் செகண்ட் மாடல் பார்க்கலாம், கம்பேரிசன்ஸ். In these questions, some statements comparing a particular characteristic, say height, of different persons are given. இந்த மாடல்ல பொதுவா ஒரு சில நபர்களை ஏதோ ஒரு குணாதிசயத்துல கம்பேர் பண்ணிருப்பாங்க. The information given is either indirect or incomplete. By logical analysis of the data given in this statement, the candidate has to answer the questions like who is the tallest person, how many persons are shorter than A, etc. Questionல information இன்டைரக்டாவோ இல்லை இன்கம்ப்ளீட்டாவோ இருக்கலாம். நம்ம தான் வந்து லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணி அந்த கொஷினோட ஆன்சரை கண்டுபிடிக்கணும். The candidate has to be very careful while reading and interpreting the statement. இந்த மாடல்ல கொஷின் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரீட் பண்றப்ப இன்டர்பிரேட் பண்றப்ப கேண்டிடேட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். Following are some of the typical statements one comes across in these type of questions. A is not taller than B. It means A is either shorter than or is of same height as B. உதாரணத்துக்கு பார்க்கணும்னா A is not taller than B ன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்று A வந்து B யோட ஷார்ட்டரா இருக்கணும் அல்லது Aவும் Bயும் சேம் ஹைட்ல இருக்கணும். A is not as tall as B. It means A is shorter than B. A is not as tall as B னா அதுக்கு என்ன அர்த்தம்னா A வந்து B யோட குள்ளமா இருக்காங்கன்னு அர்த்தம். நம்ம இப்போ கம்பேரிசன்ஸ் மாடல்ல ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். Each of the 5 persons, Gautam, Shriya, Kanish, Tamya and Tarini have different amount of money with them. 5 நபர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருக்க பணம் வேற வேற அமௌண்ட்ல இருக்கு. It is known that Shriya has more money than Tamya. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்ரீயா கிட்ட இருக்க பணம் தம்யா கிட்ட இருக்க பணத்தோட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. தாரிணி has less money than Kanish. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாரிணி கிட்ட இருக்க பணம் கனிஷ் கிட்ட இருக்க பணத்தோட குறைவானதுன்னு சொல்றாங்க. Gautam has more money than Kanish but less money than Tamya. Arrange them in descending order of money they possess. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா கௌதம் கிட்ட இருக்க பணம் கனிஷ் கிட்ட இருக்க பணத்தோட அதிகம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா தம்யா கிட்ட இருக்க பணத்தோட கௌதம் கிட்ட இருக்க பணம் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்களை டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம அடுக்கணும். அதாவது யாருக்கிட்ட பணம் அதிகம் இருக்கோ அவங்க முதல் வரணும், கம்மியா இருக்கவங்க லாஸ்டா வரணும். இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சொல்யூஷன் பார்க்கலாம். To indicate more or less, we use symbols greater than or lesser than respectively. To arrange them in the descending order, we will try to use only one symbol as far as possible. அதிகம்ன்றதுக்கு greater than symbol யூஸ் பண்ணுவோம், கம்மின்றதுக்கு lesser than symbol யூஸ் பண்ணுவோம். ஆனால் கொஸ்டின்ல நம்மள டிசெண்டிங் ஆர்டர்ல அடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு சிம்பிள் யூஸ் பண்றது நல்லது. முடிஞ்ச அளவு நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் ஆர்டர்ல அடுக்க டிசெண்டிங் ஆர்டர்ல அடுக்க ஈஸியா இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா ஹேஸ் மோர் மணி தேன் தம்யா. ஸ்ரீயா ஹேஸ் மோர் மணி தேன் தம்யா. அப்போ கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும்னா எப்படி எழுதுவோம்னா ஸ்ரீயா has more money than Tamya. Second statement என்ன சொல்லியிருந்தாங்கன்னா Tarini has less money than Kanish.
தாரணி கிட்ட கனிஷ் கிட்ட இருக்க பணத்தோட கம்மியாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா கனிஷ் கிட்ட தாரணி கிட்ட இருக்க பணத்தோட அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் யூஸ் பண்ண போறோம்னா கனிஷ் has more money than தாரணி. ஸோ நம்ம கிரேட்டர் தேன் சிம்பிள் மட்டும் யூஸ் பண்றதுனால நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆக்சுவலா தாரணி has less money than கனிஷ், பட் நம்ம அதை ரீஅரேஞ்ச் பண்ணி கனிஷ் has more money than தாரணின்னு எழுதியிருக்கோம். கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா has more money than தம்யா. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தாரணி has less money than கனிஷ். கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். தாரணி has less money than கனிஷை கனிஷ் has more money than தாரணின்னு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். இப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்ட் இருக்கு. கௌதம் has more money than கனிஷ். கௌதம் has more money than கனிஷ். செகண்ட் பார்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கௌதம் has less money than தம்யா, which indirectly means தம்யா has more money than கௌதம். கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணுன்றதுக்காக நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்க செகண்ட் பார்ட்டை ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதாவது கௌதம் has less money than தம்யாவை தம்யா has more money than கௌதம்னு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஒரே சிம்பிள் யூஸ் பண்றப்ப நம்ம அசெண்டிங் ஆர்டர்லயோ இல்ல டிசெண்டிங் ஆர்டர்லயோ எடுக்கிறப்ப ஈஸியா இருக்கும். இப்போ we have 4 possibilities. ஸோ 4 பாசிபிலிட்டிஸையும் நீங்க கிளப் பண்ணி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்ரீயா is greater than தம்யா. And fourth possibility என்ன சொல்லிருக்குன்னா தம்யா is greater than கௌதம். And third possibility பாத்தீங்கன்னா கௌதம் is greater than கனிஷ். And second possibility பாத்தீங்கன்னா கனிஷ் is greater than தாரணி. ஸோ கொஸ்டின்ல நம்மள டிசெண்டிங் ஆர்டர்ல தான் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நம்ம டிசெண்டிங் ஆர்டர்ல அடுக்கிட்டோம். டிசெண்டிங் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீயா இஸ் கிரேட்டர் தேன் தம்யா அண்ட் தம்யா இஸ் கிரேட்டர் தேன் கௌதம் அண்ட் கௌதம் இஸ் கிரேட்டர் தேன் கனிஷ், கனிஷ் இஸ் கிரேட்டர் தேன் தாரணி. அவங்களுக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. நமக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதே ஆன்சர் தான் அவங்களுக்கும் வந்திருக்கு. ஸோ அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். Thank you, students.